யாருன்னா செல்வம் அண்ணா. அருணா ஐயா. ஆமா செல்வம் ஐயா. ஆமா அவரது வெள்ளாளப்பட்டி சேர்ந்த வெள்ளாளப்பட்டி கருப்பூர் வெள்ளாளப்பட்டிக்கு சேர்ந்த ஆமா செல்வம் ஐயா. செல்வம் ஐயா அவரது செல்லிலே இருந்து ஆமா விடிய விடிய தூக்கத்தை கூட ஒரு பொருட்படுத்தாம நமக்காக வீடியோ எடுத்து அவரு எம்ப்ளாயி. ஆமா எம்ப்ளாயி. ஆமா யூடியூப்ல அப்லோட் பண்றாரு. யூடியூப் சேனல் வந்து கிராமிய தெருக்கூத்து உண்மை செல்வம் கிராமிய தெருக்கூத்து அப்லோட் பண்றாரு. அவருக்காகவும் இந்த இங்க அமர்ந்துள்ள நல்ல உள்ளம் படைத்த நல்ல உள்ளம் படைத்த இந்த நம்ம கம்ப்யூட்டருங்க இன்னும் நம்ம தாய்மார்கள் ஆமா அனைவருக்குமே தந்தைமார்கள் ஆமா நம்ம சமூக சார்பாக அனைவருக்கும் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரியும். ஆமா சார் அப்படி இருந்தாலும் இது நடத்தக்கூடிய நாடகம் என்ன இன்னைக்கு நாடகம் என்ன நாடகம் சொன்னாங்களே என்ன நடக்கும் அஜத்தா என்ன நாடகம் என்ன மணி என்ன நாடகம் நாடகம் என்ன சொன்னாங்க என்ன நாடகம் என்ன நாடகம் மணி உடனே ஓ கருவாட்டு நாடகம் கருவாட்டு நாடகமா ஏ அது போன வாரம் ஆனது போன வாரம் இல்ல போன வருஷம் ஆடணும் இவங்க வந்து ஆடினாங்க அப்புசாமி சுப்புசாமி கூட பிறந்த தம்பி நம்ம கூட்டு பால் உணலையா அப்படியா தண்ணி கேட்ட தோட்டத்துக்கு எனக்கு ஒண்ணு விட்டு தரலாமா தம்பிங்களா சொத்துக்காக ஆசைப்பட்டு என்ன எச சொத்து கொடுத்து கொள்ளலாமா சாமி அப்படின்னு தம்பி மன நல்வர மாதிரி அது கருவாட்டு நாடகம். அந்த நாடகம் இல்ல இப்ப என்ன நாடகம் தெரியுமா சொல்லுமா இன்னும் வட்டிய புராணம். ஓ வள்ளிய புராணம். ஆமா இந்த நாடகத்திலே நான் வந்தவன் யார் அம்மா நான் யார் எனது பெயர் என்ன சொல்லட்டுமா? ஆமா சுத்திர வதன ரூபி சரி மற்ற விளையழகி உத்தமில்லாத ரூபி சரி எனது பெயரோ ஊர்வசி. ஆமா நாட்டிய பாதர்களிலே ஒருவனாகிய எனது பெயரோ ஊர்வசி. அப்படி இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன்? அம்மா உங்க பேரு ஊர்வசி. ஊர்வசி இருந்தாலும் எத்தனை பேர் பிறந்தீங்க? எங்க பிறந்தீங்க? ஆனா எங்க இப்ப இப்படி எங்க நீ எப்படி பிறந்த? நான் பிறந்தது ஊசி போட்டு பிறந்தாங்க. ஊசி போட்டா கேட்டப்பா ஊசி போட்டு கேக்குறப்ப நாயா என்னோட இப்படி கேக்குறேன்னு இல்ல நீங்க வந்து என் பேரு ஊர்வசி திருவிழாத்து பெண்ணு அப்ப நீங்க திருவிழாத்துல ஊர்வசி நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? அப்படியா? ஆமா கேட்டப்பா
உன்னை போலவோ இங்க வந்துள்ள மாணவர்களை போலவோ ஆமா. கனவே உருவாகி சரி. உருவமே ஒரு பிண்டமாகி பிண்டமே ஒரு சரீரமாகி சரி. ஒரு பெண்ணின் யோனியில் ஆ. 10 திங்கள் ஆமா. ஒரு பெண் வயிற்றிலே 10 திங்கள் குடியிருந்து சரி. ஒரு பெண்ணின் யோனியின் வழியா நான் பிறந்தேன். நீங்க எப்படிமா பாருங்க. எப்படி பிறந்தேன்? அம்மா. நான் தேவர் பிண்டமா? ஆஹா. தேவர் பிண்டமா? சரி. இல்ல மானிட பிண்டமா? என்னோட பிறப்பின் ரகசியம் அம்மா நீ ஏதோ சொல்லட்டுமா? சொல்லுங்க. நான் எப்படி பிறந்தேன்? எப்படியாவது பண்ணுங்க. அன்றொரு காலத்திலே தேவாதி தேவர்களும் சரி. அசுராதி அசுரர்களும் தேவமிருதம் கலைந்தார்கள். அந்த தேவமிருதத்திலே எப்படி தெரியுமா? தேவமிருதம் எப்படி பார்க்கடலே ஒரு பண்டமாக வைத்து, சரி, மந்திரகிரி மலையை ஒரு மத்தாக வைத்து, சந்திரனை ஒரு தூணாக நிறுத்தி, சரி, வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பை அணை கயிறாக என்று சொல்லக்கூடிய பாம்பை அணை கயிறாக திரித்து, சரி, தேவர்கள் வாழ்புறமும் அசுரர்கள் தலைபுறமும், சரி, நின்று தேவமிருதம் கலைந்தார்கள். அந்த தேவமிருதத்திலே முதலில் யார் பிறந்தார்?
எங்க அக்கா மூதேவி பிறந்தா. அது மூதேவி. ஆமா. இந்த இப்படி அது இல்லை, அது அவங்களுக்கு தூக்கம் வந்து தூங்குறாங்க. அதுதான் மூதேவி. கண்டப்பா இரண்டாவதாக ஸ்ரீதேவி பிறந்தா. மூன்றாவதாக 60,000 கன்னிப்பெண்கள் பிறந்தோம். கண்டிப்பா நீங்க. ஆமா. அமர்த்தல் ஒரு பொம்பளையில பிறந்துக்கிறீங்க. ஆமா. அதற்கு பிறகு 7 சப்த கன்னிகள் பிறந்தோம். சரி. அந்த 7 சப்த கன்னிகளிலே நானும் ஒரு. அப்படியா? ஆமா. அம்மா அப்படி இருந்தாலும் இப்ப எங்க இருக்கு அம்மா? ஆ, ஆனா ஆ. அப்படி எவ்வளவு தேவலோகத்தை பொற்பிடமாக ஆண்டு வரக்கூடிய ஆமா. தேவாதி தேவர்களுக்குரிய தேவ கோமானாகிய தேவேந்திர மன்னனுக்கு இடத்திலே அடைக்கலமாக இருக்கிறேன். நாட்டியம் புரிந்து அடைக்கலமாக இருக்கிறேன். அப்படியா? இருந்தாலும் அந்த விஷயம் என்ன எதற்காக வந்தாய்? அம்மா தேவேந்திர மன்னன் அழைத்தார். போலாமா? பாப்பலாம். பாப்பலாம்.